நண்பர்களே வணக்கம். பொதுவாக ஒரு ஆவணம் ஒரு பொதுத்துறை நிறுவனத்திலேயோ அரசு நிறுவனத்திலேயோ இருந்தால் அது பொது ஆவணம், பப்ளிக் டாக்குமெண்ட். யார் வேணாலும் அந்த ஆவணத்தினுடைய நகலை, சான்று நகலை பெற முடியும். இது 2005 இயற்றப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய சுதந்திரம் இந்திய குடிமக்களுக்கு. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இந்த தகவலை ஒரு சட்டம் போட்டு தான் வாங்கணுங்கிற அளவுக்கு நம்ம போயிருக்கோம். அது வேறு கஷ்டம், அது வேதனையான விஷயம். ஆனால் இந்த தகவலை கேட்டு பெறுதல், இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகன் இந்தியாவில் எந்த ஒரு இடத்துலையும் தகவலை கேட்டு பெற முடியும். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே தான் தமிழ்நாட்டுக்காரர் தகவல் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுக்காரர் கேரளாவில் கேட்கலாம், ஆந்திராவில் கேட்கலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திலையும் கேட்க முடியும். அதுதான் இந்த சட்டத்தினுடைய சிறப்பம்சம். இப்போ இந்த சட்டத்தில் நீங்கள் தகவலை கேட்டு பெறக்கூடிய அந்த விழிப்புணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். தகவல்கள் இன்னமுமே இதை கையாளக்கூடிய அரசு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு இதில் முழுமையாகவே விவரம் தெரியலைங்க. ஒரு ஆவணம் தன் கையில் இருக்கக்கூடிய அந்த கோப்பில் இருக்கிற பொழுது, அது வருவாய்த்துறையாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், இந்தியாவில் தமிழ்நாட்டில் மத்திய மாநில அரசின் கீழே கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த துறையில் இருந்தாலும் ஒரு ஆவணம் அது பப்ளிக் டாக்குமெண்ட் தான். கோர்ட்டாக இருந்தாலுமே பப்ளிக் டாக்குமெண்ட் தான். யாருமே ஒன்றும் செய்யும். கோர்ட் இஸ் டு பி ஓப்பன் கோர்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க, திறந்த நீதிமன்றம். அது மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் அதுதான். என்ன இந்திய இராணுவ சம்பந்தமான சீக்ரெசி மேட்டரை தவிர மற்ற எல்லா விஷயங்களையுமே மேக்சிமம் நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழாக பெறலாம். இதுக்கு ஒரு 20 ரூபா வில்லை ஊட்டுனா போதும். இதனா இப்போ தான் போட்டு ஆன்லைனில் கட்டிக்கிட்டு வாங்க அப்படி இப்படிலாம் மக்களை போட்டு தொந்தரவு பண்ணுறாங்க. வெறும் 20 ரூபா வில்லை ஒட்டி அனுப்புகிற பொழுது எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து 20 ரூபா வில்லை எதுக்கு, ஆனால் 8 ரூபா கட்டுங்க, 7 ரூபா கட்டுங்க, 3 பக்கம் இருக்குது, 4 பக்கம் இருக்குது, ஆன்லைனில் கட்டி அனுப்புங்கன்னு சொல்லி உதாசீனப்படுத்துகிற வேலையெல்லாம் ஒரு சில பேர் செய்கிறாங்க. அந்த மாதிரி யாரும் தகவல் கொடுக்காம உதாசீனப்படுத்தினா அவங்க மேலே அபராதம் விதிக்க முடியும், அவங்க மேலே தண்டனையை விதிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு சட்டம். அதனால் தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது விஓ அலுவலகத்திலிருந்து டெல்லியில் இருக்கிற சுப்ரீம் அலுவலகம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்தும் பொது ஆவணம்தான். அந்த பொது ஆவணத்தை கோர்ட்டும் அதில் எக்ஸப்ஷன் கிடையாது. பொது ஆவணத்தை யார் வேணாலும் கேட்டு பெறலாம், யார் வேணாலும் வாங்கலாம். இதற்கான முறையான பதிவு தபாலில் தகவல் அனுப்பி பெறக்கூடிய அந்த விஷயங்களை கீழ்நிலையிலிருந்து எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும். அதை அதிகாரிகளும் இன்னும் விழிப்புணர்வு அடையணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.